நீ ஹவ் பட்டூஸ் இன்னொரு ஒன் ஷாட். ஸோ இது வந்து ஜிம் ட்ரெய்னர் யாருக்குன்னா நம்ம ஜேகேக்கு. ஸோ இன்ட்ரோ பார்த்தோன்னா வந்து ஜேகே வந்து ஒரு ஜிம் ஓனராக இருக்கார். ப்ளஸ் அவர் வந்து ஐடியில் வந்து அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஜின். லைக் அவங்க 2 பேரும் ஒரே காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரே கம்பெனியில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஐடி ஒர்க்கில் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் அண்ணா தான் ஜின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ மிச்சது எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு நீங்களும் உங்கள் அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரீங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக வரீங்க. மா என்னம்மா அப்படின்னா, சரி விட்றா எல்லாம் சரியாயிரும், அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் பண்ணினா எல்லாம் சரியாயிரும். ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இப்படி இருக்குது, ஒருவேளை அந்த வெயிட் குறைக்க முடியாமல் ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்து டானிக் அயன் டானிக்கு அப்புறமா டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா குண்டாவேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாம்மா? நான் சேட் ஜிபிடிலாம் கேட்டேம்மா, அது குண்டாயிருவேன்னு சொல்லுதுமா. அப்படின்னா இப்போ என்னடா வெயிட் குறைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னா ஒருவேளை இந்த பிசிஓடி சரியானா என்ன செய்கிறது, அப்போ என்னால் பிள்ளை பெற்றுக்க முடியாதா? அப்படின்னா லூஸு மாதிரி பேசாத வைன், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிருது, நார்மல் பிசிஓடி இருக்க எல்லா விமன்ஸுக்கும் இது இருக்குது. இப்போ இருக்க காலத்துலலாம், நாங்கள் இருக்க காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்க ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் ஆனதுனால இப்படி இருக்குது. ஒருவேளை எதோ ஆயிடுச்சுன்னா எனக்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, அமைதியாவா? நான் செத்துலேயே என்னம்மா செய்வீங்க? வயனு மண்டை கிண்டதை கழட்டி போச்சு உனக்கு, நட்டு கிண்டது. அது காலேஜ் படிக்கிற இல்லை, காமன் சென்ஸ் இல்லையா உனக்கிட்ட? இல்லைம்மா எதோ ஆச்சுன்னா நீ செத்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? வா அப்படின்னா. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல, இது எப்படி மாதம் ஸ்கேன் வேறு எடுக்கணுமா? ஆனால் ஒரு மாதிரி இருக்குல்லம்மா. அப்படின்னா இப்போ என்ன, ஒழுங்காக மாத்திரையை சாப்பிட்டு அயன் டானிக் குடித்தா சரியாயிரும், வெயிட் லாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் வான்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம், ஓகேவா? சரி பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட், ஸோ வந்து பிசிஓடி. ஸோ அதனால் வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு தைராய்டெலாம் இல்லை, ஸோ நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிங்கனாலே ரெகுலராக ஆயிரும், எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அப்பாலாம் இல்லை, உங்களுக்கு அண்ணன் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க, உங்கள் 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணா வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டீச்சராக இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்திருக்கீங்க. வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, அம்மா ஒருவேளை எனக்கு ஏதோ வயிறு வெடிச்சிருச்சுன்னா? வைன் அமைதியாக தலை வலிக்குது, நான் 100 பிள்ளைங்களை கூட சமாளிச்சிருவேன், நான் ஒன்றை சமாளிக்க முடியல, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஜின்னு உள்ளே வர்றாரு. மா எனக்கு ஒரு காஃபிம்மா அப்படின்னா, எடுத்துகிட்டு வரேன். என்னடி வைனு ஜாலியாக இருக்க அப்படின்னா, அண்ணா உனக்கு தெரியுமா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும், என்னாச்சு உனக்கு? நல்லா தான் இருக்க, உடம்பு சரியில்லையா? அப்படின்னா அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னா. அப்புறம் அப்போ தான் வந்து அம்மா வந்துட்டு காஃபி கொண்டு வராங்க. அதுக்கு பிசிஓடியடா, அது வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸில் அவளுக்கு, அதுக்காக ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். 3 மாதமாக வராது, சொல்லவே இல்லை அந்த நாய். சொல்ல வேண்டியதான் இல்லை, 1 மாதத்துக்கே சொல்ல வேண்டியதான் இல்லை, பைத்தியமாக இருந்தால். டாக்டர் ஒன்றும் சொல்லலை, வெயிட்டை குறைன்னு சொல்லியிருக்காங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க, அந்த மாத்திரைக்கு வெயிட் ஏறுமா. ஸோ இதே வெயிட்டில் வச்சுக்கணும், ப்ளஸ் இதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் காலையிலேருந்து தொல்லை பண்ணுறாடா. அங்கே இது நான் செத்துருவேனா, இல்லை எனக்கு குழந்த பிறக்காதா, அப்படி இப்படின்லாம் லூஸு மாதிரி பேசுகிறாடா, தலை வலிக்குதுடா, எனக்கு தான்டா அடுத்துக்கு நான் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. ஜின்னு இதை பார்த்துக்கிட்டு, இது நார்மல் தான் பாரு, நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்குமே தான் இருக்குது, ஸோ அவங்களும் நார்மலாக தான் இருக்காங்க. என்னமோ சொல்கிற, உனக்கு என்ன தெரிய போகுது, பசங்களுக்கு என்ன தெரியும்? பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சரியா? உன் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், வீட்டில் தங்கச்சி அக்கா வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் என்ன நடக்குது கேர்ள்ஸ்க்குன்ட்டு. உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னா. ஒயின் போ போ போய் சாப்பிடு, ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, இனிமேல் நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஃப்ரூட்ஸ்லாம் கிரிஞ்சு தெரியுமா அப்படின்னா, கிரிஞ்சோ ஏதோ இவ்வளோ நாள் விட்டேன்ல, அதுக்கு இன்னும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், இனிமேல் ப்ராப்பர் டயட். உனக்கு ஜேகே தெரியல? ஆமாம், அந்த அண்ணனுக்கு என்ன, அந்த அண்ணா வந்துட்டு ஜிம் வச்சுருக்காங்க, சரியா? அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியல, அவன்கிட்ட போய் உன்னை ஜிம் சேர்த்து விட்டுறேன், தினமும் மார்னிங் ஈவினிங் ஜிம் போ. அண்ணா காலேஜ்லாம் இருக்குண்ணா அப்படின்னா, ஏம்மா காலேஜ் ஒன்றும் 4 மணிக்கு ஆரம்பிக்காது, சரியா? காலையில் ஈவினிங் போலையும் போய்க்கலாம், காலையில் தான் போகிற சொல்கிறேன், உன்னை ஒன்றும் இடையில போக சொல்லலை. நான் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீ போகிற. அம்மாட்ட கேளும்னா,
அம்மாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, வெயிட் லாஸ் தான் ஆகப்போகுது. நீ இங்கே இருந்தால் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன், பர்கர் பீஸா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். நீங்கள் உன்னா பார்த்துட்டு முறைச்சிட்டு நீ இப்படியே இருச்சுன்னு உனக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் கிடைப்பா. என் ஒய்ஃப்லாம் என் சொன்ன பேச்சு கேட்பா, ஒன்றை மாதிரிலாம் அடங்காமல் ஆட மாட்டா, போ அங்கிட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க உங்கள் ரூமுக்கு. ஜின் அந்த காஃபியை குடிச்சிட்டு ஸோ ஜேகே கிட்டேருந்து ஃபோனில் பேசிடுறான். இந்த மாதிரி என் தங்கச்சி நாளைக்கு மார்னிங்லேருந்து இந்த மாதிரி ஜிம் வந்துடுவா, ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்குல்ல, ஸோ ஓகேடா அமுச்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே அவங்க சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலே உங்கள் அண்ணா 5 மணிக்கே எழுப்பிடுறான். என்னடா பிரச்சனை, எதுக்கு நான் மிட் நைட்டில் எழுப்பிடுறேன் அப்படின்னா, வயனு நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையா, என்னடா சொன்னேன் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, டே இங்கே தூங்க விட்றா அப்படின்னா, இங்கே பாரு 5 ஆயிடுச்சு, 5:30 ஜிம் ஓப்பன் பண்ணிடுவான் போயிரு அப்படின்னா, ஐயோ டே அண்ணா டே காலில் கூட விழுறேன், உனக்கு என்னைக்காச்சும் நான் அண்ணான்னு கூப்பிட்ருக்கேண்ணா, ப்ளீஸ்டா டே அண்ணா ப்ளீஸ்டா அதெல்லாம் இல்லை, நீ அண்ணான்னு சொல்லு இல்லை அங்கிள்னு கூட சொல்லிக்கோ, கிளம்பு அப்படின்னா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா கிளம்பு வாயன் ப்ளீஸ் கிளம்புன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான் 5 மினிட்ஸில் திருப்பியும் வருவேன், நீ ஒழுங்காக அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கார் ரெடியாக இருக்குது அப்படின்னா, போட லூஸ் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை, 5 மினிட்ஸ் தான் திருப்பியும் வருவேன், படுத்து கிடந்த தண்ணி ஊற்றிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்படி ஒரு வேலையே இல்லை, சரி இந்த அம்மாவுக்கும் வேறு வேலை இல்லை, இது வேறு என் பிரச்சனை இதை தாங்க முடியாமல் இந்த வயிறு வேறு தனியாக ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாதிரி கேட்டுட்டு வந்துட்டீங்க. என்னடா பிரச்சனை, 5 தானே ஆகுது அப்படின்னா, ஆமாம் 4:30லேருந்து எழுப்பிவிட்டால் தான் 5 மணிக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு, நான் இதெல்லாம் ரொம்ப மோசம்ண்ணா, சரி வா 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 நான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது அவங்க இது அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும், நான் நீ போயிருக்க ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். ஓ சரி வா 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 போகலாம், நான் 5:30க்கு தான் ஜிம் ஓப்பன் ஆகும், அவன் 5 மணிக்கே வந்துடுவான், நீ வா அப்படின்னா, வேறு வேலையே இல்லை இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும், அவன் ஒரு லூஸு இவன் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்க காரில், உருன்னே மூஞ்சி வச்சுட்டு வரீங்க. அவன் ஜூஸ் கொடுக்குறான், சரி மார்னிங் வந்து இப்போதைக்கு இந்த கொஞ்சோண்டு ஹாஃப் ஜூஸ்க்கு மட்டும் குடிச்சிக்கோ, மிச்சம் ஹாஃப் ஜூஸ் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் வேணாம், மயங்கி விழுந்துடாத குடி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அங்கேவே நீ வந்து இந்த பைனாப்பிளை சாப்பிட்டு வந்துடணும், ஓகேவா அப்படின்னா, பைனாப்பிளா டேய் எதுக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்க, நீ பைனாப்பிள் அங்கே சாப்பிட்டு வந்தால் தான் அங்கேருந்து திருப்பி நடந்தான் வரப்போகிற, ஸோ நடந்து வரும்போது அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகி உனக்கு ஓகே வரும், அப்புறமா வீட்டில் வந்து பப்பாளி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பப்பாளி யூ மீன் பப்பாயா, நான் எதுக்கு அதெல்லாம் சாப்பிடணும், கேவலமாக இருக்கும், கொலன்னு. உங்கள் அண்ணா அவளை பார்த்து ஒரே முறை தான், ஓகே ஃபைன் ஜிம் வந்துடுச்சுல இறங்குவா அப்படின்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா கொடுக்குறாங்க. அப்புறமா அங்கே ஜேகேயை பார்த்துட்டு உங்கள் அண்ணா பேசுகிறாங்க, சொல்ல பார்த்துக்கோடா கொஞ்சம் அப்படின்னா, சரிடா பார்த்துக்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உட்காருமா அப்படின்னு சொன்னேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினர் வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஸோ விமென்ஸ்க்குன்னு அங்கே வந்து ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, ஸோ அந்த கேர்ள் வந்ததுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க ஏற்கனவே, ஸோ இவங்களையும் சேர்த்துக்கோங்க, ஸோ இவங்க 5வது ஆளாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மேமும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து எல்லாரையும் அந்த 5 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து 5 பேரையும் பார்க்கணும்ல, ஸோ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒர்க்கு சொல்லிட்டே வராங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்னால வந்துட்டு லைக் சிம்பிளான ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஸோ இப்படியே வந்து போக போக டேஸஸ் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு 1 வீக் நீங்கள் ஒழுங்காக தான் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை, அது இம்சையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி லெக் டே, ஸோ நல்லா வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, லைக் உங்கள் வீட்டில் தினமும் ஃப்ரூட்ஸ் இருக்கும், லைக் ஒரு 1 ஹவர் கேப் விட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூடயும் ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க. ரொம்ப கேர் எடுத்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கனால பார்த்துட்டே இருப்பாங்களா, நீங்கள் அந்த ஒரு வாரத்துலேயே வெறுத்து போயிருப்பீங்க, இதெல்லாம் திங்கணுமா அப்படின்ட்டு. அப்புறமா அந்த லெக் ஒர்க் அவுட் சொன்னேன்ல, ஸோ அதை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கிற ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த மேமை வந்து ஏமாத்துறதுக்கு நீங்கள் என்னன்னாலும் போய் சொல்லுவீங்க, லைக் எனக்கு இன்றைக்கி வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு லீவு. ஸோ அவங்க தான் லைக் மென்டார் மாதிரி இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் அப்படி லீவ் போட்டுருவீங்க. நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் அண்ணா என்னைக்காச்சும் ட்ரிப் எங்கேயா வெளியே போயிருந்தான், லைக் அவனுக்கு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அப்படியே நான் போன மாதிரி நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்டையும் பேசிட்டு நீங்கள் இப்படியே இருந்துக்குவீங்க.
ஸோ இந்த ஒரு 1 மந்த் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த 1 மந்த்தும் போயிருக்கும். நீங்கள் லைக் ஒரு 1 வீக்கு 2 டேஸ் போகிறதே பெருசாக இருக்கும். அந்த 2 டேஸில் ஹாஃப் டே எஸ்கேப் ஆகி போயிருவீங்க எப்படி இருந்தாலும். ஸோ இது ஜேகே வந்துட்டு அவனை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அந்த வேலைலாம் இருக்குல்ல. ஸோ அவனுக்கு வந்துட்டு வேறையா ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அவன் மோஸ்ட்டாக லேடிஸ்லாம் பார்க்க மாட்டான். அதனால தெரியாது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு. லைக் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கிறனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதம் வந்துட்டு எண்டில் போல் வந்துட்டு உங்களுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த டேப்லெட் முடிஞ்சு லைக் பீரியட்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் முடிஞ்சு பீரியட்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ உங்களை வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, டாக்டரை கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அண்ணனும் வந்திருப்பான். நீ ஏன்டா வந்திருக்க அப்படின்னா, ஏய் சும்மா செக் பண்ண தான் வந்திருக்கேன். பொம்பளைங்க இருக்கிற இடத்துல நீ தான் வர. ஒன் கேர்ள்ஸ் ஓகே, நீ என்னோடய தங்கச்சி, நான் இருந்தாலும் உன்னை பார்த்துக்கணும் ஓகேவா, அமைதியார். அம்மா எங்கடா அப்படின்னா, அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது அதனால வீட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கோங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அண்ணன் தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்காங்க. ஸோ டாக்டரை பார்க்குறீங்க. லைக் வந்துட்டு அவங்க தண்ணியை குடிச்சிட்டு வாங்க, ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நடக்கிறீங்க. உங்கள் அண்ணன் அவங்க கூட நடக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்படின்னா வந்துட்டு லைக் கைனகாலஜிஸ்ட் தானே. ஸோ அங்கே வந்துட்டு லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து சேர்ந்து நடப்பாங்க அங்கே, லைக் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சேர்ந்து. ஸோ அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்துட்டு பார்த்து மெதுவாக நடங்க. லைக் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கணும்ல. ஸோ நடக்கும்போது அங்கே வந்து ஒரு அம்மா தனியாக தான் வந்திருக்குது. லைக் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உன்னை நடக்க சொல்லிட்டு இருப்பான். டே நடக்கலாம் முடியலடா நட அப்படின்னா, டேய் நீங்கள் ஆக்சுவலாக 2 லிட்டர் வாட்டர் குடிச்சிருப்பீங்க, குடிச்சு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்காது. லைக் அது வந்து அர்ஜென்ட்டாக இருக்கும்போது கரெக்டாக ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா. நட எனக்கு நடக்கவே பிடிக்கல. சரி வா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போவான். உங்களை பிடிச்சிட்டே இருக்கணும். டேய் எனக்கு ஆயே வந்துடும்டா, உனக்கு வராதுடா விட்றா அப்படின்னா இப்படியே பேசிட்டு இருக்கும்போது லைக் நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு மேலே ஏறி வர மாதிரி ஒரு 2 கப்பல்ஸ் வருவாங்க. அவங்க பார்த்துட்டு எத்தனாவது மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து கேட்டோடனே நீங்கள் ஜின்னை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. ஜின் வந்து சொல்கிறாங்க, இல்லை என் சிஸ்டர் லைக் பிசிஓடி அப்படின்னு சொன்னேன். ஓ சாரி அப்படின்னா நீங்கள பார்த்துட்டு என்னை பார்க்க ப்ரெக்னென்ட் ரெடி மாதிரியா இருக்குது பாரு, இதெல்லாம் தேவை. நான் எங்கள் அம்மா கூட வந்துருப்பேன். அப்படிலாம் இல்லை, அவங்க தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீ வாய மூடு நீ என் கூட நடக்காத, நானே நடந்துக்கிறேன். ஐயோ கடைசியில் என்ன போய் புள்ள தாச்சின்னு சொல்லிட்டாங்களே, கல்யாணம் ஆகலை, ஒரு லவ்வு கூட எனக்கு செட் ஆகலாம், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே நடக்கிறான். நீங்களும் அதுக்கப்புறமா வந்திருப்பீங்க. சரி எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் சிவா ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்புறமா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்களே. ஸோ சொல்லும்போது உங்களுக்கு வெயிட்டில் வந்து இன்னும் கூட தான் செஞ்சுருக்கு 5 kg. என்ன பண்ணுறீங்க, வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஜிம்னு சொல்கிறான். இல்லை ஜிம்லாம் போகிறா கரெக்டாக தான், காலையில் அப்புறம் ஈவினிங்கும் போகிறா. அதே மாதிரி நீங்கள் சொன்ன டயட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நான் சொன்ன டயட் ப்ளஸ் நீங்கள் ஜிம் போயிருந்தா லைக் மார்னிங் அப்புறம் ஈவினிங்கும் போகிறாங்கன்னா கன்ஃபார்மாக வெயிட் லாஸாக இருக்குமே. லைக் அவங்க நார்மல் வெயிட்டை விட லைக் ஒரு 2 kg அட்லீஸ்ட் லாஸாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஸோ ஒருவேளை டேப்லெட் ரொம்ப ஹையாக இருக்கனால அவங்க ஹார்மோன்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. மேபி ஜிம்மில் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைக் நான் கொடுத்த டயட்டே இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீ கன்ஃபார்மாக நீ வெயிட் குறைச்சி தான் வரணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே அப்புறமா ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு உங்களை மறைச்சிக்கிட்டே கூப்பிட்டு வரான். அதுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. என் காரில் உட்காந்ததுக்கப்புறம் நீ ஜிம் போய் பண்ணுறியா இல்லையா, இல்லை நான் ஜேகே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் காரில் போயிட்டுருக்கும்போது ஜேகே கால் பண்ணி பேசிட்டே வரான். ஜேகே இந்த மாதிரி வயனுக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன், என்னாச்சு, என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா ஒழுங்காக தான் பண்ணுறேன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, கேள்விப்பட்டேன்லாம் இல்லை, நான் உன்னைய பார்த்துக்கோன்னு சொன்னால் நீ என் தங்கச்சியை வேற யாருக்கா விட்டுச்சிருக்கியா. சரி விட்றா இங்கே பாரு, அவளுக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குதா, அவளும் உன் தங்கச்சி தான் இல்லை, உன் தங்கச்சி மட்டும் தான் பார்த்துக்கலாம். சரி விடுஜின்னு நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நாளையிலேருந்து உன் தங்கச்சி நீ அனுப்பு கரெக்டாக, இனிமேல் நானே அவளை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. இங்கே பாரு ஜேகே, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கதை நான் வந்து தெரிஞ்சிச்சு நானே எனக்கு கொன்றுவேன்டா, ஏன்னா நினச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் நான் வந்து விளையாண்டுருக்கியாடா. சரிடா விட்றா, நான் பார்த்துக்கிறேன்டா விட்றா, லைக் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் லேடிஸ் ட்ரெயினர் கொடுத்தேன்டா. சரிடா விட்றா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. ஐயோ போச்சு, அவர் என்ன பண்ண போகிறாரோ, அவர் எப்படியே ஏமாற்றிடலான்னு நினைக்கிறேன். பசங்களை ஏமாற்ற ஈஸி தான், பொண்ணுங்களை தான் ஏமாற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை போட்டு இவனையும் ஏமாற்ற ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையில் யோசிச்சுருக்கிறீங்க. ஜின் அப்புறம் கட் பண்ணிட்டு இங்கே பாரு நான் எழுந்து ஜேகே அவனை பார்த்துக்குவான், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டுக்கு வரீங்க, வீட்டில் உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி போகிறீங்க. அப்போ ஜின் வந்து என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நானே வந்து கூட்டு வந்து விடுறேன். அம்மா நீ ஏன் விடுற? பரவாயில்ல, நானும் ஜிம் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் ஜிம் வர? நீ வீட்டில் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேல்ல? ஆமாம்மா, எனக்கு இனிமேல் வந்து வாக்கிங் போகலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நான். ஸோ நாங்கள் விட்டுட்டு நான் அந்த பார்க் போய் வாக்கிங் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கூட்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஐயோ இவன் வேறு ஏன் இப்படி பண்ணுறான், இவனை ஏமாற்ற முடியாதே, வேறு யாரை வேணாலும் இந்த உலகத்தில் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஜேகேவும் பார்த்துட்டு, ஓ வைன் ரைட் அப்படின்னா, ஆமாம் சரி, லைக் 1 month நீ வந்து இங்கே ட்ரெயின் பண்ணியிருப்ப, நீ என்ன பண்ணிக்க நீ சொல்லினா கொஞ்சம் அதுக்கு மாதிரி ஒன்று ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ட்ரெயின் தான் சொல்கிறீங்க. லைக் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்சுவலாக இந்நேரம் உனக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த எக்யூப்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம் உனக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக்கு மாதிரி முழிக்கிறீங்க. உங்கள் அண்ணா அங்கே நிற்கிறான். ஸ்கிப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் ஏன் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணியா அப்படின்னா, 2 நாள் ஸ்கிப் பண்ணியிருக்கியா அப்படின்னா வந்துட்டு, 2 நாள் ஸ்கிப் பண்ணால் இப்படிலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறான். நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. வீக்லி 2 டேஸ்னாலும் இப்படி ஆகாதுன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தா ஒரு முறைச்சிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. பாவமா என்ன நடக்குது வைன் அப்படின்னா, 2 நாள் தான் வருவேன், 2 நாளில் ஹாஃப் டே ஓடி போயிடுவேன். அப்போ நீ வீக்லி ஒன்ஸ் தான் வர, அதுவும் ஃபுல் டேவும் இருக்கிறது இல்லை என்ன? ஸோ நீ நான் ஒரு 3 நாள் லைக் அந்த ஒரு 1 வீக் ஒழுங்காக போயிருந்தேன், நான் பார்த்தேன். அதுக்கடுத்து 7 ஒரு 10 days ஒழுங்காக வந்துட்டு வெயிட் எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்டாதரா அப்படின்னு கற்றுருப்பீங்க நீங்கள். இங்கே பாரு, இனிமேல் வந்து நீ ஜேகே இங்கே பார்த்துக்கோ, இவளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 5 kg 1 month குறைக்க ட்ரை பண்ணு. 5 kg தான் குறைக்கணும், 2 kg அப்படின்னா மேக்ஸிமம் 3 குறைக்கலான்னு, அவ்வளோதான். சரி 3 kg குறை, அடுத்து டாக்டர் இல்லை நான் திட்டு வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்னை பார்த்துட்டு இருக்கிற, அவ்வளோதான், ஜேகே சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இவனுக்கு வர வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்கள் தான் சின்னதாக ஏமாத்துறீங்க, உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சா? ஸோ நீங்கள் ஏமாத்துற கேஸுன்ட்டு. ஸோ அவனை வந்து உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக அவனை வாட்ச் பண்ணுறான். நீங்கள் இந்த தம்பிள்ஸ் ஒழுங்காக தூக்கலைன்னா திருப்பி ரிப்பீட், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை 5 times ஆக்கிடுவான். லைக் நீங்கள் சின்னதாக வந்துட்டு வேணுமே பண்ணுவீங்க தெரியுமா, இந்த மாதிரி லைக் தூக்குற மாதிரி நடிக்கிறது, வெயிட்டாக வந்து முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம். ஸோ அது டபுள் டைம் ஆக்கிடுவான். லைக் 10 times பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வேறு வேலையே இல்லை, அப்படியே தம்பிள்ஸ் தூக்கி மண்டையிலே போட்டு செத்துட்டானே எப்படி இருக்கும் ஆனால், விடுவாயின் போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவளை பேசிட்டுக்கிறீங்க. ஸோ லைக் ஒரு 1 week ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அவன், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 weeks போயிடுச்சு. ரொம்ப டயர்டாக வருவீங்க, உங்களுக்கு காலேஜ்லேயும் உட்கார முடியல, தூக்கமாக வேறு வரும். அந்த ஒரு 3 வாரம் அப்படியே நரகம் மாதிரி இருக்கும். ஈவன் சண்டே கூடயும் நீங்கள் வந்து ட்ரைனிங் போனாங்க, லைக் ஜிம்முக்கு போகணும். எம்மா ஏசப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போவீங்க. ஸோ ஜின்னும் வந்து குறைஞ்சவனே இல்லை, அவனும் சலிக்காமல் தினமும் ஈவன் சண்டே அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறனால கூடயும் உழுவான் போய் வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கும். ஸோ சரி நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. லைக் ஒரு 2nd day வர சொல்லியிருப்பாங்க டாக்டர். ஸோ நீங்கள் 2nd day போல் வந்திருப்பீங்க. அப்படியே பார்த்தா கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து உங்கள் அம்மா அப்புறம் ஜின்னும் சேர்ந்து வந்திருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து திருப்பி மாதிரி நீங்கள் தண்ணி நான் நிஜமாடா ஜிம்மில் கூடயும் தப்பிச்சிருவேன்டா, ஜிம்மு கூடயும் எனக்கு ஓகேடா, அந்த தண்ணியை மட்டும் குடிக்க சொல்லாதீங்கடா, இம்சையாக இருக்குடா, என்னால் முடியல. நடிக்காத போ, நான் ஒன்றும் நடிக்கலை. அடுத்து உன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி வருவாள்ல, அப்போ உனக்கு தெரியும், அப்போ தாங்குன்னு குத்துவேன். சரி வாயின் பாரு வாயின். அம்மா அவங்களுக்கு தெரியுமா, போன தடவை என்ன சரிம்மா என்ன ப்ரெக்னென்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன ஒழுங்காக நடக்கிறியா இல்லையா அப்படின்னா, நீலாம் தாயா ராட்சசி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசின்னு சொல்லிட்டு கற்றுட்டே நீங்கள் நடக்கிறீங்க. அங்கே இருக்கவங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. லைக் நிறைய பேர் அங்கே இருப்பாங்கள்ல ஸ்கேனிங்காக, ஸோ அவங்களும் கேட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை, அப்புறம் நடக்கிறீங்க சிக்கு நீங்கள் நடக்கிறீங்க. திருப்பி கீழே எனக்கு வருது ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல 3 kg குறைச்சிருக்காங்க, இனிமேல் வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க ஒரு 2 months. ஸோ 2 monthsக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துச்சுன்னா அது கண்டினியூ வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம டேப்லெட்ஸ் ஃபுல்லாக நிப்பாட்டிடலாம். ஸோ இந்த மாதம் டேப்லெட்ஸ் போட வேணாம், நெக்ஸ்ட் மந்த் வந்து வரலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த தடவை வந்து அவங்க ஜிம் போகிறாங்கன்னு சொன்னாங்களே, ஸோ லாஸ்ட் டைம் அவங்க பிரதர் சொன்னாங்க, ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீக் வந்து நீங்கள் போவே இல்லை, லைக் நீங்கள் பீரியட்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து ஜிம் போக வேணாம், நீங்கள் இங்கே ஏறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வீட்டிலே ஏறு அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இந்த பீரியட்ஸ் சிலையை காப்பாற்றிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி படுத்தே இருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே ராஜ மரியாதை, லைக் ஜூஸ் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, ஃப்ரூட்ஸ் தான் உங்களுக்கு. அதுவே அந்த ஒரு 1 வீக் நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க. காலேஜ் போகிறது வரது, வெளியே உங்கள் அம்மா கூட்டு போக சொன்னாங்கன்னா கூட்டு போவாங்க, உங்கள் அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பீரியட்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிம் போகணும். உங்கள் அண்ணா வாங்கிட்டு கிளம்பலாமா அப்புறம் டேய் இன்னைக்கு ஒரு நாள்டா, நோ எக்ஸ்கியூஸ், அதான் 1 வீக் நான் ஜாலியாக இருந்தேல பார்ப்பலாம் இப்போ எனக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக காலையில் கிளம்புறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு 1 வீக் வந்து ஜேகே அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க. லைக் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அந்த குழந்தை விஷயம்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அவனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்திருக்கீங்க, வந்தோடனே பார்த்துட்டு அவனை பார்த்து மறைச்சி உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஜேகே பிடிக்காது, ஜின்னையும் பிடிக்காது, ஏன்னா எவ்வளோ கொடுமைப்படுத்துறவங்க நமக்கு பிடிக்கும். ஸோ பிடிக்கல அஃப்கோர்ஸ். நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க, அவன் உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். சாரிடா அந்த 1 வீக் வர முடியல, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி டாக்டர் செக்அப் பண்ண போயிருந்தோம், ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா ஓகே 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 அப்படின்னு சொன்னேன். டாக்டர் வந்து பீரியட்ஸ் டைமில் ஜிம் போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபுல் ரெஸ்ட். சரிடா ஓகேடா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோம்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இந்த மாதிரி அவன் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கான். லைக் உங்களை வந்து அவனுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஸோ வெளியே அவனுக்கு காமிச்சிக்க தெரியலை. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா லைக் உங்களால் ஸ்ட்ரிக்டாக, ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பாடி ரொம்ப முக்கியம், ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் எப்போவுமே. சிடுன்னு தான் பேசுவான். எனக்கு வேறு அறிவில்லை, அதுக்கு என் அண்ணனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச் இது ஓகேவா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருப்பீங்க. ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு தம்பிள்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிட்டே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ இது வேறு கஷ்டமாக இருக்குமே, இதை வேறு பண்ண சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. லைக் ஒரு ஓரக்கண்ணமாக பார்த்துட்டே இருக்கிறீங்க, அவனை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பீங்க. சின்ன ஏதாவது கேப் கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. லைக் இந்த தடவை வந்துட்டு ஃபோன் கால் பேசுகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் வர ஆளக்கணும். அப்படியே தூக்கி அந்த தம்பிள்ஸ் ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேக்கை தூக்கிட்டு ஒரே ஓட்டம் உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோடனே மூச்சு வாங்கிட்டுமா, ஏடி வேமா வந்துட்டேன், இன்னும் 1/2 hour இருக்குல்ல நான் இனிமேல் ஜிம் போக மாட்டேம்மா, நான் 3 கிலோ தானம்மா, நான் வீட்டிலேருந்தே குறைக்கிறேம்மா. ஜிட்னா மாதிரி சொல்லுமா, நான் போக மாட்டேம்மா, எனக்கு கொடுமைப்படுத்துறாங்கம்மா ஜிம்ல, முடியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்துட்டு ஜேகே இது கவனிச்சிருக்க மாட்டான். ஃபோன் கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிட்டு இருப்பான். எங்கள் வீட்டில் இப்படி கற்றுன்னு கத்திட்டு பாரு இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன்னா நான் மேலேருந்து கீழே குதிச்சிருவேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பிள்ளையே பெற்றுக்கிறோம் பரவாயில்ல, நான் வந்து ஜிம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு கிடப்பீங்க. பீரியட்ஸ்னால பீரியட்ஸ் இல்லாமல் வாழ்ந்துடலாம். இப்போ என்ன என்னை கட்டிக்க போகிறவனுக்கு எனக்கு குழந்தை முக்கியமாக நான் முக்கியமா, நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. இது என்ன பைத்தியமாச்சு, என் வயிற்றுல இருந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. ஜின் நேராக வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் அங்கே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நேராக ஜிம்முக்கு வரான். வந்து பார்த்தா ஜேகே வந்து அவங்க தேடிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையும். எங்கடா வாங்கின அப்படின்னா அதை நானும் தேடுறேன்டா ஆளக்கானோம். அப்புறமா சிசிடி கேமரா பார்த்தோன்னே நீங்கள் ஓடி இருப்பீங்க. அப்படியே ஜின் பார்ப்பான், இவளுக்கு இதே வேலை தான் போச்சுடா, இவளை வச்சுட்டு என்ன செய்யனே தெரியலாம், போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு காய்ச்சி பூச்சின்னு நீங்கள் கத்துறீங்க, உங்கள் அண்ணா சண்டை போடுறாங்க, உங்கள் அம்மா அதுக்கு மேலே கத்துறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டவலை வந்து அங்கே விட்டு போயிருப்பீங்க. ஸோ சரி இப்போ கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஜேகே வந்திருப்பான். ஜேகேவும் வந்து அங்கே வந்தோடனே இந்த வீடே வந்து 3 பேர் மாறி கத்துறதை பார்த்தா நிற்கிறான். அப்படியே வந்துட்டு எல்லாம் அவனால தான், அந்த ஜேகே எருமானால தான் நீங்கள் கத்திருப்பீங்க உட்காந்துட்டு. ஜேகே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இப்போ நீங்கள் இப்படி கத்துறதெல்லாம் பார்த்ததே இல்லை. அங்கே உட்காந்து ஓகே கோச் சரிங்க கோச் அப்படி தான் சொல்லுவீங்களா. அந்த ஜேகே எருமாடு, இவன் ஒரு எருமாடு, அவன் ஃப்ரெண்டு ஒரு எருமாடு, 2 பஃப்லோஸும் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கற்றுட்டு அந்த கவுச் மேலே ஏறுன்னு கத்தி கிடப்பீங்க. நீ ஒழுங்காக இறங்குவாயன், இப்படிலாம் பேசாத என் ஃப்ரெண்டை பற்றி. ஆமாண்டா நீ ஒரு எருமாடு, உன் ஃப்ரெண்டு ஒரு எருமாடுறா, பண்ணி கூட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கிடப்பீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு உனக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருப்பான். ஸோ கரெக்டாக அவங்க அம்மா திரும்பியிருப்பாங்க. ஜேகே என்னப்பா அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ இப்போ வேறு எதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குறன்னு ஒரு ரூம் ஓடி போயிருப்பீங்க. ஜின் பார்த்துட்டு நீ தப்பாக நினச்சிக்காதா, அது லூசுடா, அது வந்து அப்படியே பேசிட்டு உட்காடுறான். இல்லை அவள் டவலை விட்டு போயிட்டாதான். இதில் என்னடா பிரச்சனை, பக்கத்து வீடு தான்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜேகே வந்து பக்கத்து வீடு தான், அதனால் வந்து சரி இதை கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். வந்துட்டு டீ இதை குடிக்கிறப்பானா இல்லை ஆண்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடும். ஐயா சொல்கிறதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறான். சரிடா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க.
சரி உங்களுக்கு ஜிம் வர பிடிக்கலாம், எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? டே இங்கே ரிப்போர்ட்ஸில் எப்படி தான் சொல்லியிருக்காங்க நார்மலாக ஆகிட்டுருக்கான்ட்டு. நீங்கள் உட்காந்துட்டு சரி வீட்லேயே அவளை எக்ஸசைஸ் பண்ண வைக்க அப்படின்னா வந்துட்டு அவள் என்னடா பாடுறா, எப்படி கத்துறா பாடுறா, கேட்குறா எனக்கு வந்து பீரியட்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு கட்டிக்க போகிறவனுக்கு குழந்தை இல்லைன்னா இப்போ என்னவா நினச்சி பார்த்துக்க மாட்டானா கத்திட்டு போகிறாடா, நீ கவனிச்சியே இல்லையா? சரி விடு, குட்டி பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. அவளுக்கு 7 கிழத வயசாகிடுச்சு, 21 வயசாகிடுச்சு, காலேஜ் போகிற பண்ணிடா அவள் எப்பட்றா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உட்காந்து ஒரே புலம்பல் கேட்டேன். சரி சரி விடு 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 விடுனா நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன் சரியா ஜின். நான் வேணா ஈவினிங் வந்து பர்சனலாக வந்து தங்கச்சி ஈவினிங் மட்டும் ஒரு 1 hour மட்டும் நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறேன் சரியா? நீயும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கெலாம் வேணாம், நீயும் அவ்வளோதான் பண்ணி தொலைங்க அப்படின்னா சரி ஈவினிங் மட்டும் வந்து நானே இங்கே வரேன், அவளுக்கு ஜிம் வரதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம இங்கே வந்து வீட்டில் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி இது கூட குட் ஐடியா தான் இருக்குது, நான் அப்படியே பேசுகிறேன் இல்லை அப்படியே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போவே பேசிட்டு வந்திருப்பான். என்னெல்லாம் முடியாது, போ நீ வந்து குரங்கு சரி இதை பண்ணுங்க அப்படின்னா. குரங்குலாம் சொல்லாத என் ஃப்ரெண்டு அப்படின்னா வந்துட்டு பட நீ ஒரு குரங்கு ஃப்ரெண்டு ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க படுத்துக்கிறீங்க. சரி அவள் வந்து வருவாடா இனிமேல் ஈவினிங் நீங்கள் டெரஸ் வந்துடு மேலேருந்து, ஸோ மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிடா அப்படின்னு சொல்லிட்டோன்னே லைக் இது மாதிரி தான். ஸோ ஈவினிங் மேலே வந்து மொட்டை மாடியில் லைக் வந்து உங்கள் மொட்டை மாடியும் அவங்க மொட்டை மாடியும் லைக் ஜேகே மொட்டை மாடியும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்படியே தவி கூடி வந்துடலாம். ஸோ ஜேகே இந்த மாதிரி தவி தான் வந்து ஒரு நாள் வந்தான். நீ எதுக்கு இப்படி வந்த, வீட்டில் தான் வரணும், ஒன்னாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க தெரியுமா அப்படின்னா. கொடுமைலாம் இல்லை, இப்போ என்ன உனக்கு அப்படின்னா வந்துட்டு அப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேன்னு படுத்துருப்பீங்க. ஸோ ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு வைன் சொல்லுங்கள், உனக்கு எப்படின்னா தெரியல, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல, ஜின்ன ஆசைப்பட்டா அந்த நான் அப்படியே சும்மா ட்ரெயின் தான் கொடுத்தேன். நீ அந்த ஒரு ஒன் வீக் வராதது வந்து எனக்கு கொஞ்சம் மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, உன் கூட இருந்தேன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, எனக்கு வந்து இந்த மாதிரி லவ் சொல்கிறது லைக் அந்த மாதிரிலாம் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. என்ன சொல்கிற அப்படின்னா நீங்கள் என்னை பார்த்துட்டு கோச் உங்களுக்கு மண்டையில் ஏதாவது கழனி போயிடுச்சா, என்னையே போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லை நான் நிஜமாக வந்து சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்னா. எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் அண்ணா திட்டுவான் தெரியுமா அப்படின்னா. உங்கள் அண்ணாட்ட நான் பேசுகிறேன், என்ன பிரச்சனை, எனக்கு என்ன குறை இருக்குது, நானும் அந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கும் வந்து நீ மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் பக்கத்து வீட்டு தான் வரப்போகிறேன், எல்லாமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருவான். ஸோ நீ எப்படி இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் பாரு, இன்னும் ஒரு 6 monthஸில் நீ வந்து உன்னோட படிப்பு முடிச்சிடுவேன், நெக்ஸ்ட் நீ ஒர்க் போகிறேன்னா போய்க்கோ, நான் வந்து அதில் எதுக்குமே தடையாக நிற்க மாட்டேன், அது ஏன்னா உன் கரியர் நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னா. நீங்கள் அவனை பார்த்துட்டு நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், உனக்கு ஓகேவா அப்படின்னா வந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, உன் முடிவு தான் என் முடிவு, நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னா. சரிடா ஓகே அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறான், அவனுக்கு நான் அறிவு இல்லையா, இவன் நம்ம அசிங்கமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா. என்ன ஓகேவா இல்லையா, நான் சரி நீ வந்து யோசிச்சு நாளைக்கு சொல்கிறியா, நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி குதிச்சு போயிருப்பான். நீங்கள் என்ன பார்த்துட்டு இவன் நல்லா தான் இருக்கான், இவனுக்கு என்ன குறைச்சல், நல்லா பார்த்துக்கிறான், ஆனால் ஒத்துக்கிட்டான்ல, குழந்தை வேணான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்ல, நமக்கு அப்படின்னா கூட ஓகே இல்லை. நமக்கு ஃப்யூச்சர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கலைன்னா ஐயோ அது வேறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா ஒத்துக்காமல் போயிட்டு நம்மளை கொடுமைப்படுத்திட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் ஒரு ஓவர் திங்கர் சரிங்களா, ரொம்ப யோசிச்சு கிடப்பீங்க. இப்படியே போச்சு. சரி நீங்கள் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து பீரியட்ஸாக இருக்கும், லைக் 1 month போயிருக்குமா. ஸோ டேப்லெட்ஸ் எடுக்காமல் இருக்கும். ஸோ டாக்டர் பேர் செக் பண்ண போயிருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்து ஜேகேட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் டாக்டர் செக் பண்ணிட்டு 1 week அப்புறம் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரிடா அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு 1 week ஃபுல்லாக அவங்க பீரியட்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் வந்துட்டு ஓகே அவளுக்கு கொஞ்சம் நார்மலாக ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்ஸும் நம்ம பார்க்கலாம், லைக் அவளுக்கு திருப்பி வந்துருச்சுன்னா நம்ம டேப்லெட்ஸை அதே கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அவள் நார்மலாக இருக்கா, எப்பவும் பண்ணுற சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்களே அதவே கண்டினியூ பண்ணிக்க சொல்லிக்கோங்க, ஸோ நார்மலாயிரும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்துருப்பீங்க. நீங்கள் பேனு படுத்திருப்பீங்க. உங்கள் அம்மா ஜின்னும் வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். லைக் ஒரு 1 day வந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வெளியே போகிறாங்க, ஒரு பீரியட்ஸ்னால அவங்க வெளியே அலைய வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களை. நான் இப்போ நீங்களும் வரல அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. சரி தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீ பேசாமல் போய் ஜேகே வீட்டில் இருந்துக்கிறியா அப்படின்னா. அவன் வீட்டில் இருக்க முடியாது, குரங்கு வீட்டில் யார் இருப்பா அப்படின்னா. வைன் குரங்கு இல்லை வேணும் சரியா, அவன் ஃப்ரெண்டு. ஏய் பேசாத ஜின்னு அப்படின்னா. இப்போ என்ன நீ அவன் வீட்டில் இருக்கே அவனை இங்கே வர சொல்லுவா அப்படின்னா. நான்லாம் எதுக்கு அந்த குரங்கு வீட்டுக்கு போகிறேன், இந்த குரங்கு வேணா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. நீ திருந்தாத அப்படின்னு சொல்லிட்டு லைக்
அவன் ரொம்ப க்ளோஸ்னால வந்துட்டு ஸோ நம்பி வந்து சிஸ்டர்லாம் இருக்க சொல்லிடுவான். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஜின் போய் சொல்லியிருப்பான். சரி ஜேகேவும் சரி நாங்கள் போய் தங்கிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன் டே தான் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அது கொஞ்சம் பீரியட்ஸ்லாம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நான் வந்து கிச்சனில் வச்சுருப்போம், ஸோ பார்த்து கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டியா, கொஞ்சம் ப்ளீஸ் இன்றைக்கி ஒன் டே மட்டும் பார்த்துக்கோ, நாங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்துடுவோம் அப்படின்னா சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஜேகே லீவே போட்டிருப்பான் அன்றைக்கி. உங்களுக்கும் லீவ் போட சொல்லிவிட்டு உட்காந்து உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பான். லைக் அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தருது, ஜூஸு, ஸ்நாக்ஸு, லைக் ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி இந்த ஹாட் பேக் முதற்குன்னு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணுவான். கால் கூட அவன் விடுவான். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அவர் கேட்பீங்க நீங்கள் அவன்கிட்ட ஒரு ஆஃப்டர்நூன் போல் கேட்டுருப்பீங்க. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா என்னை வேணான்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யுது, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, லைக் எனக்கு குழந்தை வேணாம் அடாப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்குவாங்களா? எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க. அது எப்படி ஒத்துக்குவாங்க? எந்த பேரண்ட்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் எங்கள் அம்மா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வழி பண்ணி எனக்கு குழந்தை பெற்றுக்க தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அது உன்னோட ரைட்ஸ், உனக்கு வேணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை தான். நான் உட்காந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணணுன்னா ஒரு விஷயம் இல்லை. உனக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை வளர்க்கணும்னாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன 10 குழந்தைங்க வளர்க்கணுமா அடாப்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட அவ்வளோக்கு நான் வந்து மணி சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், மணி இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீயும் அடுத்து வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் அதில் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், ஸோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில். அப்படின்னா ஓ அப்படியா சரி 3 days ஆச்சு நான் சொல்லி அப்படின்னா நீங்கள் அவனை பார்த்து சிட்டே கேட்குறீங்க, நீ காலமிக்கு அவர் பேசலாம்டா. சரி சரி லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சிரு. இந்த மாதிரி இன்டெரக்டாலாம் ஏதாவது பேசிட்டு இருக்காத, எனக்கு எதுவும் புரியாது அப்படின்னா சரி சரி லவ் யூ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நிஜமாவா அப்படின்னா ஆமாம் நீ எங்கள் அம்மாட்ட பேசு பார்த்துக்கலாம் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே அவனுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருப்பான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நைட்டும் அவங்க கூட தான் வந்திருப்பான், நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கே வந்து அப்போவே ஜேகே வந்து உங்கள் அம்மா பாட்ட பேசியிருப்பான். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒயினை பிடிச்சிருக்குது, ஒயினுக்கு எப்படின்னு தெரில, ஒயின் வந்துட்டு நான் என்ன அப்படி சொல்லலை எதுவும். ஸோ அந்த மாதிரி டேரக்ஷன்லாம் எனக்கு கொண்டு போய் பாசல உங்களோட சொல்லாத மாதிரியும். ஸோ அவங்களுக்கும் வந்து அப்சல்யூட்டாக வந்துட்டு நல்ல பையன், ஸோ ஜேகே மாதிரி நல்ல பையன் கிடைக்காது, பக்கத்துலேயே தான் இருக்கான், நல்ல வேலை இருக்கான், வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டு ஜேகே மேலே. ஸோ அப்படியே ஓகேன்னு ஜின்னு சொல்லிடுவான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மேரேஜும் நடக்குது. ஸோ மேரேஜுக்கு அப்புறமும் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க 3 மாதம் ஆச்சு என்னென்ன குழந்தை பிளான் பண்ணலையா அப்படின்னா நாங்கள் பிளானிங்லாம் இல்லை அப்படின்னா என்ன பேசுகிற வாயின் அப்படின்னா ஆமாம் நீங்கள் வந்து ஜேகே கேட்கும் ஜேகே அப்படின்னா சொல்லுவாயின் அப்படின்னா உனக்கு குழந்தை வேணுமா அப்படின்னா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பார்த்தியா அவன் வேணான்னு சொல்லிட்டான். பசங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்கம்மா நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு, என்னாலாம் குழந்தை பெற்றுக்க முடியாது, அடாப்ட் வேணால் பண்ணிக்கிறோம் உனக்காக வேணா அவ்வளோதான், நான் அவனுக்கு குழந்தையா இருக்கிறேன் அவ்வளோதான் போதும், என்ன நான் அவனுக்கு குழந்தையா இருந்தால் நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் வேணும் எப்படின்னா பாருங்கள் ஓகே அவ்வளோதான். சும்மா நல்ல விஷயம் கெட்ட விஷயம்ன்ட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்கள் அம்மா திருத்த முடியாது, ஏன்னா நீங்கள் நல்ல காலத்துலேயே நல்லா வந்து அவுத்து போட்ட மாடு மாதிரி தான் அலைவீங்க. இப்போ ஒருத்தன் சிங்க அடிக்கவும் வந்துட்டான். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை தாங்கிடுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே இல்லைன்னா நோ, அது நோன்னு ஒரு வார்த்தையே வருது, நீ என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். தப்பு பண்ணிங்கன்னா வந்துட்டு சொல்லுவான் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி தப்பு வாங்கி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்களும் ஓகே நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்காக நிறைய இறங்கி வராரு, நம்மளும் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கேர்ள் பேபி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்குவீங்க, லைக் ஒரு 3 months பேபி அடாப்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு இவ திருந்த மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களால் பேபி பெற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க உங்கள் பாடி வைஸ். ஸோ ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு தோணுனால நீங்கள் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜேகே ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அந்த பேபி தான் உங்களுக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பேபிலே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக இதை நான் முடிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்டோரி சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிருங்கப்பா ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பாய், தேங்க்யூ.